ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பரபரப்பாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோடில் காட்டின ப்ரொமோவாக இருக்கட்டும், இன்றைக்கான ப்ரொமோ லேட்டாக வந்தாலும் இன்றைக்கான ப்ரொமோவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோவாக இருக்குது. அடுத்து வர ஸ்டோரி ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் முத்து வந்து ரோகிணியோட அம்மாவை காப்பாற்றினாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் கிறிஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அதை தான் நமக்கு இன்றைக்கான எபிசோடோட ப்ரொமோவாக காட்டியிருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்கள்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது மீனா கதவு பக்கத்தில் போகிறாங்க. மாட்டிக்கிற மாதிரி காட்டினாலும் நம்ம டேரக்டர் ரோகிணியை காப்பாற்றிடுவாங்க. இதோட பெரிய பெரிய பிரச்சனைலாம் ரோகிணி மாட்ட போகிற நேரத்தில் காப்பாற்றிடுறாங்க. அடுத்து வரக்கூடிய மெயினான பிரச்சனை என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மனோஜ் ரோகிணி கடையில் ராஜா ராணின்னு 2 பேர் வேலைக்கு சேர்ந்துருக்காங்கல்ல, அவங்க மூலமாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா, மனோஜ் ரோகிணி 2 பேரும் வந்து வெளியில் போய் தங்குறாங்க. அப்படிங்கும் போது இப்போ ரோகிணி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போகிறாங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் ஒரு கதையை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ இந்த அதாவது ஏற்கனவே ரோகிணிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கிறிஸுங்கிற ஒரு பையன் இருக்கிறாரு அப்படிங்கிற கதையெல்லாம் கொண்டு வருவாங்க. அவ்வளோ சீக்கிரம் மாட்டிக்க மாட்டாங்க. அதனால் அடுத்து வந்து ரோகிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு முக்கியமான சீனை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கத்து கதையை யோசிக்க தோணுது. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா விஜயாவோட பிரச்சனை அடுத்து வந்து ஒரு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. ஏன்னா ரவி சுருதியோட பிரச்சனையை நேத்துவை வச்சு காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதெல்லாம் சுருதி வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் அசால்ட்டாக அட்டன் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரப்போகிறது கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ விஜயா வந்து ஏற்கனவே பார்வதி வீட்டில் டான்ஸ் கிளாஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அங்கே தீபன் ரதின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க மூலமாக பிரச்சனை வந்துச்சு. இப்போ வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தோம்னா விஜயாவை அடிக்க போனாங்க. கரெக்டாக மீனா அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா மீனாவை ஏற்கனவே ரொம்ப அதாவது அவங்கள கம்மியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மீனா வந்து அந்த கையை தடுத்து நிறுத்துறமே விஜயாவுக்கே ஒரே அதிர்ச்சி ஆச்சரியமாக போச்சு. என்னடாது நம்மளை அடிக்க வரவங்கள தடுத்து நிறுத்துறாங்களே அப்படின்னு. அதனால் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மீனாவை பற்றி இருக்கக்கூடிய ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டு வர மாதிரி தான் கதையை அதாவது மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. நம்ம டேரக்டரை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. அவருக்கு வந்து கதை கொட்டி கிடக்குது. அதனால் வந்து அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நிறையா இருக்குது. இதுக்கு இடையில் பார்த்தோம்னா கொஞ்சம் அதாவது நம்மளை ஜாலிப்படுத்துகிற மாதிரி அருண் சீதாவோட கதையும் உள்ளே கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்போ சத்யா வேறு வேலைக்கு போயிருக்காரு. அவருக்கு வேலை எப்படி கிடச்சிச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கதையை கொண்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியா நிறையா மசாலா கலவையாக தான் அடுத்து கதை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர ஹைலைட் பண்ணி அதாவது அடுத்து ரோகிணி மாட்டிக்க போகிறாங்க, கிறிஸ் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கதை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரோகிணி ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து நல்லா எமோஷனல் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ தான் மனோஜ் வந்து ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல, அந்த மாதிரி ஒரு கனெக்ட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த உண்மை வெளியில் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் எது எப்படினாலும் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஹிண்ட் வந்து முத்து மீனாக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஒரு இது சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் நம்பவே முடியாது எந்த கதையை முன்னாடி கொண்டு வந்து எப்படி கொண்டு போவாங்கன்னு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கதையை சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.